இப்போ அவங்க வந்து பேச வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் ஐயாவும் சின்னையாவும் பண்ணுற நாடகம் ஆடுறாங்க. அந்த விஷயத்தை பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். எதனாலனா இது நாங்கள் வந்து இத்தனை வருஷமாக வந்து 7 வருஷமாக அப்பா இறந்ததுலேருந்து இந்த விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கோம். ஐயா ராமதாஸ் ஐயா இதை சூழ்ச்சி பண்ணாங்க, அன்புமணி அவங்க எங்கள் அப்பாவை கொன்னாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். அதே தான் இப்போ மறுபடியும் ஐயா அவர்கள் இன்று பேட்டி எல்லா இடத்துலையும் பேட்டி போட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன 2016 வரலையுமே அப்பா இருக்கிற வரலையுமே ஓட்டு வங்கி வந்து எங்கேயும் இப்போ இவங்க 2 பேரும் நடத்துற நாடகம் வந்து வெறும் அரசியல் நாடகம் தான் பண்றாங்க. இவங்க வந்து எங்க சமுதாய சார்ந்த எந்த நலனுக்காகவும் இவங்க 2 பேரும் சண்டை போடல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வந்து 2014 தனிச்சு போட்டியிடணும்னு முடிவெடுத்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணி ஐயா காடுவெட்டியார் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்து அன்புமணி அவர்கள் வந்து அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்கன்னு சொல்லி என்டிஏ கூட்டணியில் உள்ளே போனார். உள்ளே போய் என்ன ஆச்சுன்னா, காடுவெட்டியார் அவர்கள் வந்து நீங்கள் மக்களுக்கு துரோகம் செய்கிறீங்க, நம்ம தனியாக போட்டிடணும்னு சொல்லி தான் இந்த முடிவு எடுத்தோம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண முடியாதுன்னு ஒதுங்கிட்டார். நான் தருமபுரி மட்டும் பிரச்சாரம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி தருமபுரியில் மட்டும்தான் அன்புமணி அவர்கள் ஜெயித்தார். அதே விஷயம் தொடர்ந்து 2016 என்ன நடக்குதுன்னா, அவங்க வந்து கூட்டணி போகணும்னு மறுபடியும் அன்புமணி அவர்கள் சொல்லும் போது காடுவெட்டியார் அவர்கள் வந்து வன்னியர் சங்கத்தை பிரித்து 100 தொகுதி வட மாவட்டங்களில் 100 தொகுதியில் நான் எம்எல்ஏ வச்சு நான் போட்டியிடுவேன்னு சொல்லி பேசும்போது, ஐயோ இவர் வந்து கட்சியே ஒன்றும் இல்லாமல் போயிடும் போலே, கட்சி காடுவெட்டியார் அவர்கள் பின்னாடி போயிடும்னு நினச்சிக்கிட்டு தனித்து போட்டிடலாம்னு சொல்லி மாற்றம் முன்னேற்றம்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அன்புமணி அவர்கள் போட்டியிட்டார். வட மாவட்டங்களில் 15% வாக்கு வங்கி வச்சுருந்தாங்க. அன்னைக்கு பாமக வந்து 2014 15% வாக்கு வங்கியை நிரூபித்து காமிச்சாங்க. அதுலேருந்து என்ன காரணத்தினால அன்புமணி அவர்கள் பின்வாங்கினார்? எதுக்கு 2019 கூட்டணி போனார்? 2019 கூட்டணி போனார், 2021, 24 3 எலெக்ஷன்லையும் தொடர் தோல்வியை சந்திச்சுட்டு இருந்தார். அந்த தொடர் தோல்வி காரணத்தினால இன்னைக்கு வந்து இவங்க ஒரு டிராமா நடத்துறாங்க. இன்னைக்கு எப்படி திருமாவளவனை போகிற கூட்டணி வெற்றி கூட்டணி அமையுது, அதை பொறுத்துக்க முடியாமல் இன்னைக்கு வந்து இவங்க போகிற கூட்டணி வந்து தோல்வி கூட்டணி அமையுதுன்றதுனால இந்த நாடகம் நடத்தி இவங்க 2 பேருமே சண்டை போடுறாங்க. இவங்க 2 பேரும் போடுற சண்டைனால என் சமுதாய மக்களுக்கோ இல்லை வன்னியர் சங்கத்துக்கோ இல்லை பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ எந்த நலனுமே எந்த பயனுமே கிடையாது. இவங்க 2 பேரும் சண்டை போடுறது எதுக்கு? பணத்துக்காகவும் பதவிக்காகவும் மட்டும்தான் சண்டை போடுறது. இன்னைக்கு வந்து இதை நான் மட்டுமே சொல்ல, ராமதாஸ் அவர்களே வந்து அன்புமணியை பற்றி வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்புமணி அவர்களை பற்றி வைக்கிற குற்றச்சாட்டை பார்த்தீங்கன்னா, அன்புமணி வந்து பணவெறியும் பதவி வெறியும் பிடிச்சி தான் அலைகிறாரு. அவர் வந்து 2004 அவர் கட்சிக்கு வந்தார், இன்னைக்கு 2025 ஆயிடுச்சு. 20 வருஷமா அவர் இந்த சமுதாயத்துக்காகவும் இந்த கட்சிக்காகவும் எதுவும் செய்யலைன்னு 20 வருஷமா இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்கன்னா, இது வந்து இந்த வன்னியர் மக்களுக்கு செய்கிற துரோக செயல் தான் நாங்கள் சொல்றோம். இதே துரோகத்தை இன்னும் எத்தனை வருஷம் செஞ்சுட்டு இருப்பாங்க? இதனால என் மக்கள் எந்த விதத்தில் வந்து பயனடைகிறாங்கன்றது எனக்கு புரியல. அன்புமணி அவர்கள் வந்து இப்போ இந்த 2021 எலெக்ஷனில் நிறைய பொறுப்பாளர்கள் போய் அன்புமணி அவர்கள்ட்ட ராமதாஸ் அவர்கள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா, தருமபுரியில் தியாகி ஐயா சுப்பிரமணிய அவங்களோட குடும்பத்திலேருந்தோ இல்லை நெய்வேலியில் ஐயா தேசிங் அவர்களோட குடும்பத்திலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து விருதாச்சலத்தையும் தருமபுரியிலையும் போட்டியிட வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அன்புமணி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் இருந்து அவர் வந்து இன்னைக்கு மாவீரன் கடவுள் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து தியாகியாக்கிட்டாங்க. இதுலேருந்து வந்து நான் தியாகிகள்லேருந்து இன்னும் 2 பேரை உருவாக்கி இன்னும் நான் வந்து இதுலேருந்து அடையாளமே இல்லாமல் போகணுமா, அதெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை அப்படின்றது. ஐயா அவர்கள் மேலே ஒரு படிக்கு போய் என்ன செய்யறா, அந்த குடும்பத்துக்குலாம் நிறைய செஞ்சாச்சு, வீடு கட்டி கொடுக்கறதெல்லாம் பார்க்கலாம் பொறுமையா அப்படின்றாங்க. ஆனால் இன்னைக்கு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது ஒரு சாதாரண விஷயம், இவர் வந்து ஒரு பேரனுக்கு பொறுப்பு போட்டார், அதை ஒத்துக்க முடியல அன்புமணியால, அதுலேருந்து அவர் அந்த பொறுப்புலேருந்து எடுத்துட்டார் அவர். அது ஒத்துக்க முடியாமல் இன்னைக்கு வந்து பாட்டிலை தூக்கி அடிக்கிறாருன்னு சொல்றாரு, மைக்கை தூக்கி டேபிள் அடிக்கிறாருன்னு சொல்றாரு, பொதுக்குழுவில் டேபிளை தூக்கி மைக் அடிச்சாருன்னு சொல்றாரு. ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு ஒரு குழு வச்சாங்க. ஒழுங்கு நடவடிக்கை குழுவில் 16 குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க. அந்த 16 குற்றச்சாட்டுக்குமே எந்த நடவடிக்கையும் நேற்று ராமதாஸ் அவர்கள் எடுக்கல பொதுக்குழுவில். இதே ஒரு சின்ன அந்த 16 குற்றச்சாட்டில் ஒரு குற்றச்சாட்டு யாராவது ஒருத்தர் ஐயா ஜி கமினி அவர்களோ இல்லை சேலம் அருளானோ இல்லை கணேஷ்குமார் எம்எல்ஏ அவர்களோ யாராவது ஒருத்தர் அந்த குற்றச்சாட்டை செஞ்சிருந்தா கட்சி விட்டு நீக்கியிருப்பாங்க. இன்னொரு உதாரணம், வக்கீல் பாலு அவர்கள் வந்து ஐயான்னு சொல்லாமல் ராமதாஸ்னு ஒரு பிரஸ் மீட்டில் சொல்லிட்டாரு. அதுக்கு அவர் அடிப்படை உறுப்புலேருந்து எடுத்துட்டாங்க. உங்கள் புள்ள உங்களை பைத்தியம்னு சொல்லி பைத்தியக்கார பட்டம் கட்டுறாரு, அவருக்கு வந்து புத்தி சுவாதனை சரியில்லைன்னு சொல்றாரு, குழந்தைன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் இன்னும் கட்சி விட்டு நீக்கல? அப்போ யாரை ஏமாத்த இந்த நாடகம் போடுறீங்க நீங்கள் 2 பேரும் சேர்ந்து? என் மக்கள் இதனால என்ன பயனடைகிறாங்க? இவங்க 2 பேரும் போடுற சண்டைனால என் சமுதாய மக்கள் இன்னும் சீரழிவு பாதை நோக்கி தான் போறாங்க. இன்னொரு விஷயம் சொல்லலாம், ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்து இப்போ பிரச்சாரம் போயிட்டு இருக்காரு. கடலூருக்கு போகும்போது அதை பற்றி எதுவுமே பேசல. 10.5 பற்றியோ வன்னியர் நலம் சார்ந்தோ எதுவுமே பேசல. ஏன் சொந்தக்காரங்க கேட்குறேன் 10.5 பற்றி ஏதாவது பேசுங்க ஏன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, நான் தானே ஆட்சியில் வந்து கொடுத்தேன், நான் ஆட்சியில் திரும்ப உட்காரும் போது கொடுக்குறேன் அப்படின்னாரு. அதே எடப்பாடி அவர்கள் திருச்சியில் போய் பொதுக்குழுவில் 10.5 பற்றி என்ன சொல்றாருன்னா, 10.5 முடிஞ்சு போன கதை தானே, அதை பற்றி ஏன் இங்கே பேசுறீங்கன்றது.
அப்போ எடப்பாடி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் வன்னியர் மக்களை பார்த்தா என்ன எழுச்சாய் மாதிரி தெரியுதா? 10.5 முடிஞ்சு போன கதைனா அப்போ வன்னியர் மக்களோட அரசியலும் வன்னியர் மக்களோட வாழ்வும் முடிஞ்சு போன கதையா எடப்பாடி அவர்களுக்கு? வன்னியர் மக்களோட ஓட்டு மட்டும் எடப்பாடி அவர்களுக்கு வேணும், வன்னியர் மக்களோட நலன் சார்ந்து எதுவுமே பண்ண மாட்டாருன்னா அவர் எப்படி வந்து வட மாவட்டத்தில் கட்சியை வளர்ப்பாரு? எப்படி வட மாவட்டத்தில் அவர் வந்து பிரச்சாரம் இதுக்கப்புறம் பண்ணுவார்? இதுக்கப்புறம் ஒரு வட மாவட்டங்கள் எங்கே பிரச்சாரம் போனாலும் வன்னியர் மக்கள்கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கல அப்படின்னா அவர் வந்து இந்த வர எலெக்ஷனில் அவருக்கு அதுக்கான தக்க பாடத்தை நாங்கள் கற்றுக் கொடுப்போம். அவருக்கு வந்து வன்னியர் மக்கள்கிட்டேருந்து ஒரு ஓட்டு கூட போகாத அளவுக்கு நாங்கள் அவருக்கு எதிர்பிரச்சாரம் பண்ணுவோம். ஏன்னா வன்னியர் மக்களை வந்து வன்னியர் மக்களோட நலன் சார்ந்து பேசாமல் ராமதாஸ் அவர்களும் அவரோட சொந்த லாப விஷயத்தை பேசுறாரு. எடப்பாடி அவர்களும் வந்து இவங்க 2 பேரும் கூட்டணி உட்கார்றதுக்காக 2021 எலெக்ஷனில் ஒரு மாதம் முன்னாடி வந்து எலெக்ஷன் கமிஷன் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து 10.5 கொடுத்தாங்க. அது சரியான முறையில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் கொடுத்தாங்க. 10.5 எடப்பாடி அவர்கள் கொடுத்தாங்கன்னா நாங்கள் கொடுத்தாங்கன்னு ஒத்துக்கிறோம். கொடுக்காம இருக்கும்போது அது எப்படி நாங்கள் வந்து அவங்க சூழ்ச்சி செஞ்சு கொடுத்ததை நாங்கள் எப்படி ஒத்துக்க முடியும்? இந்த மாதிரி தொடர்ந்து என் சமுதாய மக்கள் வந்து சீரழி பாதையில் கொண்டு போகிறது வந்து எடப்பாடி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் தான் பண்ணுறாங்க. ராமதாஸ் அவர்கள் வந்து இதே பிரச்சனையை இப்போ இந்த 20 ஆண்டுகளாக இந்த பிரச்சனையை பற்றி எதுவுமே பேசல. அன்புமணி அவர்கள் செஞ்ச எந்த விஷயத்தையுமே அவர் எந்த இடத்துலையும் சொல்லல. இன்னைக்கு வந்து அவங்க அம்மாவை பாட்டில் தூக்கி அடிச்சாங்கன்னு சொல்றாரு. பொதுக்குழு மேடையில் மைக்கை தூக்கி டேபிளில் போட்டாங்கன்னு சொல்றாங்க. இவர் வந்து அவதூறாக பேசிட்டாங்க, வலைதளங்களில் வந்து சமூக ஊடக பேரவைகளை வச்சு அவதூறாக பேசினாங்க, இதெல்லாம் சொல்றாங்க. அப்படி பேசுறவங்க முந்தா நேற்று எப்படி வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் அப்போ வந்து மாறி மாறி நல்லபடியாக கேக் கூட்டிக்கிறாங்க. அவங்க அம்மா அங்கே இருக்காங்க, அவங்க மகள் இருக்காரு, ராமதாஸ் அவர்களோட மகள் இருக்காரு, அவரோட மனைவி இருக்காங்க, அன்புமணியும் இருக்காரு. யார் முகத்துலையும் எந்த பதட்டமும் தெரியல. எல்லாரும் வந்து நல்லபடியாக சந்தோஷமாக தான் கேக் கூட்டிக்கிறாங்க. எல்லாருமே நல்ல இதே சூழ்ச்சியை தான் இவர் வந்து பெருத்தாளும் சூழ்ச்சி. இதே மாதிரி தான் வந்து சகோதர சமுதாயத்துக்குள்ளேயும் பண்ணியிருந்தார். அவரோட அரசியலே ராமதாஸ் அவர்களோட அரசியலே பிரித்தாளும் சூழ்ச்சி தான். இதே மாதிரி தான் ரெண்டு சமுதாயத்துக்குள்ள வந்து பிரச்சனையை உண்டாக்கி அடித்தட்டு மக்கள் அடிச்சுட்டு இருப்பாங்க, பொறுப்பாளர்கள் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க மேலே பார்த்தீங்கன்னா அந்த தலைவர்களுக்கு போய் பர்த்டே விஷ் பண்ணுறதும் அவங்க கல்யாணத்துக்கு பொறுத்து பண்ணிட்டு இருந்தார். இன்னைக்கு இவங்க 2 பேரும் அதை தான் பண்ணுறாங்க. அப்பாவும் பிள்ளையும் அடிச்சுக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு அவங்க கீழே இருக்க பொறுப்பாளர், இப்போ ராமதாஸ் அவர்கள் பின்னாடி ஒரு 10 பொறுப்பாளர் இருக்காங்க, அன்புமணி அவர்கள் பின்னாடி ஒரு 10 பொறுப்பாளர் இருக்காங்கன்னா அவங்க 2 பேரும் தான் அடிச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் மேடையில் பேசிக்கிற மாதிரி தனித்தனியாக பொதுக்குழு போடுறது, நான் வந்து இந்த எலெக்ஷன் வரைக்கும் நாங்கள் 2 பேரும் ட்ராமா போடுறோம், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒன்றாக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கை கோத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் ஏன் மக்கள் என்ன ஆவாங்க? ஏன் மக்கள் அடிச்சுட்டு நிற்கிறவங்க நாளைக்கு வந்து ஒரே தொகுதிக்குள்ளே ஒரே கிராமத்துக்குள்ளே எதுவுமே பண்ண முடியாமல் அவங்க முரணாக தான் நிற்கும். இப்போ இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, ஆனால் இவங்க 2 பேரும் கேக் கூட்டிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் எப்படியா இருந்தாலும் ஒன்றா தான் சேர போகிறாங்க. ஏன் மக்களோட நிலைமை என்ன ஆகும்? இப்படி தொடர்ந்து ஏன் என் சமுதாய மக்கள் வந்து ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் ஏமாத்திட்டு இருக்காங்க? பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி, குடும்பத்து பெண்கள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க. அவ்வளோ வந்து எதுக்கு வந்து பிற்போக்குத்தனமாக யோசிக்கிறாங்கன்னு தெரில. அவ்வளோ ஆணாதிக்கம் இருக்குதான்னு தெரியல அவங்களுக்கு. ஆனால் பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தா அவங்க மகளையே மேடையில் உட்கார வச்சுருக்குறாங்க. அப்படி பார்த்தா நீங்கள் மகளை உட்கார வைக்கிற நீங்கள் 20 தியாகிகள் இருந்தாங்கல்ல, அந்த தியாகிகளோட குடும்பத்தை நீங்கள் ஏதாவது சீட்டு கொடுத்து நிற்க வைக்கலாம்ல, ஏன் அதை பண்ணலை? அன்புமணி அவர்களுக்கு வந்து ஹெல்த் மினிஸ்டராக இருக்கக்குள்ள மெடிக்கல் சீட்டு 5 சீட்டு ஃப்ரீயாக தானே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் இந்த மக்களுக்காக நீங்கள் கொடுத்துருக்க வேண்டியது தானே. அதை நீங்கள் அப்படியே அரசியல் லாபமாக மாற்றிட்டு காசாக மாற்றிக்கிட்டீங்க. நீங்கள் உங்களுக்கு காசும் பணமும் தான் முக்கியம். இப்போ வரையும் அதுதான் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அன்றைக்கி ஐயா சொல்கிறாரு, திரௌபதி அம்மன் கோயிலுக்கு எதுக்கு போகிறாரு அப்படின்னு கேட்டதுக்கு, நான் எப்போ சாவேன், நான் செத்தா இந்த கட்சியை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்புமணி போகிறாருன்னு சொல்கிறாங்க. இதே தானே எங்கள் அப்பாவுக்கும் பண்ணாங்க. இவர் இருக்கிறது இந்த அரசியல் கட்சிக்கு பிரச்சனையாக இருக்குது, நம்ம வளர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தானே அவர் எங்கள் அப்பாவை கொண்டாங்க. பாஸ்போர்ட் சொல்லுங்க. இல்ல, எங்கேயுமே புகழ்ந்து பேசவே இல்லையே. அவங்க புகழ்ந்து பேசுறதுக்காக காரணம் என்னன்னா, காடு வெட்டியார் அவர்களை ஓரம் கட்டிட்டு அவரோட புகழை மறைச்சிட்டு இவங்களால அரசியல் பண்ண முடியல. அது ஒரு 5 வருஷமா ட்ரை பண்ணாங்க, தொடர் தோல்வியை தான் சந்திச்சாங்க. அதான் சொல்றோம்ல, 2014 15% வாக்கு வச்சிருந்த பாமக இன்னைக்கு வந்து 2% கீழே போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, அவரோட மறைவுக்கு அப்புறம் அவரோட புகைப்படத்தை போடக்கூடாது, அவரை பத்தி பேசக்கூடாதுன்னு திரு ராமதாஸ் அவர்களும் சரி அன்புமணி அவர்களும் வந்து எல்லா பொதுக்குழுவிலையும் அவங்க வைக்கிற எல்லா கூட்டத்திலுமே சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க நடத்த மாநாடு, மகளிர் மாநாடா இருக்கட்டும், இவர் நடத்த பொதுக்குழுவா இருக்கட்டும், அவர் நடத்த பொதுக்குழுவா இருக்கட்டும், மகாபலிபுரம் மாநாட்டில் எல்லா இடத்தையும் காடு வெட்டியார் அவர்களோட பேரை சொல்லும் போது மட்டும்தான் இவங்களுக்கான கரகோஷனங்களே அங்க இருக்குது, இவங்களுக்கான வரவேற்பே அங்க கிடைக்குது. காடு வெட்டியார் அவர்களை மறைச்சிட்டு ஐயானாலேயோ இல்ல அன்புமணி அவர்களாலே அரசியல் பண்ண முடியல. இன்னைக்கு ஐயா வாழ்கின்ற காலத்தை வந்து காடு வெட்டியார் அவர்கள் வந்து ஒரு மாவீரனாகவும் தெய்வம்
தெய்வம் ஆயிட்டார், எங்க சமுதாய மக்களுக்கு குலதெய்வம் ஆயிட்டார். அதை ஒத்துக்க முடியல அவங்களால. அதை இப்ப மறைக்க முடியாததுனால அவரோட பேரை பயன்படுத்துறாங்க. அவரோட பேரை பயன்படுத்தாம இனி காடை வெட்டியார் அவரோட பேரை பயன்படுத்தாம ராமதாஸ் அவர்களோ அன்புமணி அவர்களால கட்சி நடத்த முடியாது. அது அது ஓப்பனான உண்மை. இப்போ அதனாலதான் அவங்க பயன்படுத்துறாங்களே தவிர அவரோட புகழை ஓங்கி தூக்கி பிடிக்கணும், அவங்களுக்கு ஒரு லாபம் செய்யணுன்றதுக்காக கிடையாது. அப்படி பண்ணணும்னா இப்ப இவங்க 2 பேரும் சண்டை போடுறதுனால என் மக்கள் என்ன பலன் அடைஞ்சிட்டாங்க? இவங்க வச்சிருக்க வன்னியர் கல்வி அறக்கட்டளையில ஏன் இலவச கல்வி கொடுக்கல? வன்னியர் கல்வி இன்னைக்கு இத்தனை நாள் ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த 2 மாசமா தொடர்ந்து என்ன சொல்றாரு, என்னை எந்த விதத்துலயும் வந்து மக்களை சந்திக்க விட மாட்டேங்கிறாரு, என்னை வந்து அறைக்குள்ளேயே கூட்டி வைக்க ட்ரை பண்றாரு. இன்னைக்கு எல்லாத்தையும் பிரிச்சுட்டு வந்துட்டார். அவர் தனியா போயிட்டார், இவர் தனியா போயிட்டார். இன்னைக்கு வந்து ராமதாஸ் அவர்கள் நேற்று நடந்த பொதுக்குழுல சொல்லியிருக்காங்கல்ல, வன்னியர் கல்வி அறக்கட்டளையில இலவச கல்வி கொடுக்குறேன்ட்டு. ஏன் கொடுக்கல? இவங்களுக்கு வந்து இவங்க கட்சி வந்து இவங்க குடும்பத்தை தாண்டி போயிடக்கூடாது. ராமதாஸ் அவர்கள் குடும்பம்னா அவரோட பொண்ணுங்க, அவரோட பையன், அந்த குடும்பத்துக்குள்ளேயே தான் இருக்கணும். அவரோட சொந்த மருமக கட்சியில வரதே அவருக்கு பிடிக்கல. வாரிசு அரசியல் தப்பு தான் வச்சுக்கலாம். அன்புமணி அவர்கள் அது அவர் ஒரு சைட்ல அவர் பொண்ணு அவரோட மனைவியை கூப்பிட்டு இவரோட பொண்ணை கூப்பிட்டு குடும்பத்துக்குள்ள கட்சி இருக்கும். குடும்பத்துக்குள்ள கட்சி மட்டும் இல்ல, கட்சியில வர பதவியில இருந்து ராஜ்யசபா சீட்ல இருந்து மந்திரி சீட்ல இருந்து எல்லாமே இவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. இதே இதுக்கு முன்னாடி இந்த திமுக ஆட்சியில இவங்க கூட்டணி போகும்போது ஒரு அமைச்சர் சீட்டு கொடுத்திருந்தா மந்திரி சபையில வந்து சீட்டு வேணும்னு கேட்டிருந்தா அன்னைக்கு கொடுத்துருப்பாங்க. அன்னைக்கு கொடுத்துருந்துருப்பாங்க, ஒரு ஏழை வன்னியர் வந்து அமைச்சர் ஆயிருப்பாங்க. ஆனா அதை வந்து ஐயா கேட்கவே இல்லை. ஐயா கேட்ட ஒரே விஷயம் என்னன்னா, ராஜ்யசபா சீட்டு கொடுங்க, என் பையன் வந்து ஹெல்த் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லி தான் அவர் வாங்கினார். அன்னையிலேருந்து இவங்களோட சுய லாபத்துக்காக மட்டும்தான் இவங்க கட்சி நடத்துறாங்களே தவிர என் சமுதாய மக்களுக்கு இவங்க எதுவுமே பண்ண நிழல் பட்ஜெட் போடுறாங்க கவர்மெண்ட்டுக்கு. இவங்க ஏன் வந்து இவங்க நடத்துற வன்னியர் கல்வி அறக்கட்டளையில வெள்ளை அறிக்கை குடிக்க வேண்டியது தானே? எத்தனை சமுதாயம், எந்தெந்த சமுதாய மக்கள் எவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்க, வன்னியர் சமுதாய மக்கள் இந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளைனால எவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்க, எத்தனை பேர் இலவச கல்வி கொடுத்துருக்காங்கன்னு. இதுக்கு வந்து அன்புமணி அவர்களுக்கோ இல்லை ராமதாஸ் அவர்களுக்கோ திராணி இருக்கா? அதுல வந்து நாங்க இவ்வளவு பேரை படிக்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு? வன்னியர் நலன் சார்ந்து இவங்க பண்ணாம இருக்கிறதுனால தான் நாங்க கேள்வி கேட்கணும். பாட்டாளி மக்கள் கட்சி எங்க கட்சி? இது வெறும் ராமதாஸ் அவர்கள் மட்டும் தனியா உருவாக்குது. வன்னியர் சங்கம் எப்படி உருவாச்சோ அதே மாதிரி 25 பேர் தியாகம் பண்ணி தான் பாட்டாளி மக்களுக்கு ஒரு கட்சி உருவாச்சு. அந்த 25 பேர் உயிரை தியாகம் பண்ணாங்களா? அவங்க குடும்பத்துல இருந்து யாராவது நாங்க வந்து கஷ்டப்படுறோம், நாங்க வந்து இன்னைக்கு அரசியல் அனாதையா நிக்கிறோம்னு யாராவது சொல்றாங்க? ஆனா அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் வந்து நான் பொறுப்பாளர்கள்ட்ட காசு வாங்கி தான் என் குடும்பத்தை நடத்துன்னு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. அன்புமணி அவர்கள் கட்சி நடத்த காசு இல்ல, எங்களுக்கு செலவு காசு இல்ல, காசு போடுங்க, ஒரு QR கோடு காமிச்சு இதுல 5 ரூபா போடுங்க, 5 ரூபாயில 1 கோடி போட்டாலும் உள்ள இழுப்போம், எவ்வளவு வேணாலும் போடுங்க, கட்சியில நிதி இல்லைங்கிறாரு. அப்ப எவ்வளவு தியாகிகள் வந்து இந்த சமுதாயத்துல இருந்தவங்க முன்னோடிகள் எத்தனையோ பேர் இந்த சமுதாயத்துக்காக வன்னியர் கல்வி அறக்கட்டளையில சொத்தை கொடுத்துருக்காங்க. அந்த சொத்தெல்லாம் என்னாச்சு? அவங்க கொடுத்த நிதி என்னாச்சு? அதுல இருந்து வேற வாடகை என்னாச்சு? அது ஏன் அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் அதை பத்தி எங்கேயுமே பேச மாட்டேன்றாங்க? இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து இவ்வளவு 16 குற்றச்சாட்டு சொல்றாரு. அவதூறா பேசுனதுலேயே நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். அந்த பாட்டில் தூக்கி அடிச்சது, அவங்களை வந்து மைக்கு தூக்கி போட்டது, பைத்தியம் சொன்னது. ஆனா ஏன் அவர் பண்ண ஊழல் வழக்கை எங்கேயுமே பேச மாட்டாங்க? வன்னியர்களோட வயிற்றுல அடிச்ச விஷயத்தை ஏன் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் பேச மாட்டேன்றாங்க? இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற பிரச்சனையை பத்தி தான், அதுதான் அரசியல். அவங்க 2 பேரும் ஒரு ரூமை லாக் பண்ணிக்கிட்டே 2 பேர் கையில காலில் மாத்தி விழுந்துங்க, எல்லாம் அடிச்சுங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, வெளியில ஒரு முடிவு எடுத்துட்டு வெளியில வந்து நீங்க கட்சியை நடத்துங்க. அது அப்படி முடியலையா? 25 தியாகிகள்கிட்ட கட்சியை கொடுத்துருங்க, அவங்க கட்சியை நடத்திட்டு போட்டோம். அதை விட்டுட்டு எதுக்கு வந்து திருப்ப நாங்க சண்டை போட்டுக்கிறோம்? இவங்க சண்டை போடுற மாதிரி டிராமா தான் பண்றாங்க. அது வந்து வெறும் அரசியல் நாடகம் தான். ஒரு முடிவு எடுக்கணும்னா அன்புமணி கட்சியை விட்டு நீக்கிட்டு போக வேண்டியது தானே? 10 நாள் முன்னாடி என்ன சொல்றாரு, அவர் தனி கட்சி வேணா ஆரம்பிச்சுக்கிட்டு போட்டுமேன்றாரு. அப்ப பொதுக்குழுல வந்து 16 குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஒழுங்கு நடவடிக்கை குழு ஃபார்ம் பண்ணி அந்த குழு வந்து இவர் பண்ண 16 குற்றச்சாட்டை சொல்றாங்க. நடவடிக்கை ஐயா எடுக்கணும்னு சொல்லும்போது ஐயா ஏன் நடவடிக்கை எடுக்காம அதுல இருந்து தயங்குறாரு? அப்ப பையன் பாசம் தடுக்குதாங்க. இதே குற்றச்சாட்டு வேற யாராவது செஞ்சா கட்சி விட்டு நீக்கிருப்பாங்கல்ல. இப்ப ஏன் அன்புமணிக்கு என்ன பதில் சொல்றாரு? அவர் செஞ்ச ஊழல் வழக்கை பத்தி ஏன் பேச மாட்டாங்க? அப்ப பையனை அடிக்கணும், வலிக்காம அடிக்கணும்னா 20 வருஷமா திருந்தாத பையன் இந்த 2 மாசத்துல திருந்திருவாரா? இவர் என்னன்னா அவரோட பலத்தை காமிக்கணும், நான் தான் தலைவர். இவருக்கும் பதவி வெறி தான், அவருக்கும் பதவி வெறி தான். 2 பேருக்கும் பதவி வெறியும் பணம் வெறியும் தான். என் சமுதாயத்தை முன்னேற்றணுன்றது எந்த ஒரு எல்லளவு கூட 2 பேருக்குமே எண்ணம் கிடையாது. அப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணிருக்காங்க இதற்கு? நீங்க சொல்லுங்க, பத்திரிகையாளர்கள் நீங்க இருக்கீங்க. இந்த சமுதாயத்தோட நலனுக்காக அன்புமணி அவர்கள் செஞ்ச ஒரு தியாகத்தையும் ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்லுங்க. இல்ல இப்போ எங்க சமுதாய மக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுறதுனால என் மாவீரன் காடு வெட்டியார்கள் அவர்களோட வழியில நாங்க தனியா ஒரு அமைப்பு கட்டமைச்சு வர எலெக்ஷன்ல வந்து எங்க சமுதாயம் சார்ந்து எந்த கட்சி எங்களுக்கு ஆதரவு கொடுக்குதோ அந்த கட்சிக்கு நாங்க வந்து ஆதரவு. எங்க சமுதாயம் சார்ந்து நாங்க ஒரு அமைப்பு கட்டமைப்போம். அந்த அமைப்பு கட்டமைச்சு சமுதாய பணிகளை தொடர்ந்து செய்வோம். இத்தனை நாள் நாங்க தனியா செஞ்சிருந்தோம். இப்ப நாங்க ஒரு அமைப்பு கட்டமைச்சு மாவீரன் காடு வெட்டியார்களோட வழியில அவரோட கொள்கைகளை பின்பற்றி நாங்க வந்து செயல்படுவோம்.
அதுதான் சொல்றேன், எங்களோட நலன் சார்ந்து எது இருக்குதோ அதை தான் நாங்கள் 10.5 எங்களோட தன்மான பிரச்சனை. 10.5க்காக நாங்கள் எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம். 10.5 வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஏழனமா பேசினாலோ இல்லை ஆளுகின்ற கட்சி அதுக்கு எந்த ஆதரவும் செய்யனாலும் எல்லாருமே நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்போம். அதுக்கான போராட்டங்கள், அறவழி போராட்டங்களாக இருந்தாலும் சரி, ஆர்ப்பாட்டங்களாக இருந்தாலும் சரி, லீகல் பட் எல்லாத்தையுமே நாங்கள் தொடர்ந்து செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கோம். நன்றி தெரிவித்து இந்த அமைப்பு திமுக அதுதான் சொல்றேன், நாங்கள் நன்றி தெரிவித்தோம். அது வந்து அந்த தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டினதுக்காக நாங்கள் நன்றி தெரிவித்தோம். எங்களுக்கு செஞ்சாங்கன்னு சொல்றவங்க, எங்கள் சமுதாயத்துக்கு நல்லது செய்கிற எல்லா கட்சிகளையும் பார்த்து நாங்கள் நன்றி தான் சொல்கிறோம். நன்றி சொல்கிறதுனால அவங்க கூட தான் செயல்படுறோம், இவங்களை எதுக்கிறதுனால இவங்க கூட செயல்பட மாட்டோம் கிடையாது. நாங்கள் கட்டமைக்கிறோம், எங்கள் அமைப்பை கட்டமைக்கிறோம், எங்கள் சமுதாயம் சார்ந்து பயன்படுறோம். இல்லைங்க, இப்போ தமிழ்நாடு 3 கட்சி ஆண்டிருக்கு. இது வரைக்கும் காங்கிரஸ் ஆண்டிருக்கு, அதிமுக ஆண்டிருக்காங்க, திமுக ஆண்டிருக்காங்க. இதுல அதிகமா வன்னியர்களுக்கு நல்லது செஞ்ச எந்த கட்சி செஞ்சிருக்கு, என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு பத்திரிகையாளர் சொன்னாங்க. நீங்களே சொல்லுங்க. சுட்டு கொண்டது அதிமுக ஆட்சி, 10.5 கொடுத்தது அதிமுக ஆட்சி. ஆனா அது சூழ்ச்சியில செஞ்சு கொடுத்தாங்க. திமுக வந்து எங்களுக்கு 18% இடஒதுக்கீடு கொடுத்தது அவங்க, ஓய்வூதியம் கொடுத்தது அவங்க, இன்னைக்கு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க, தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டியிருக்கிறது அவங்க, வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 4 நல்லா செஞ்சிருக்காங்கன்னா நல்லா செஞ்சிருக்காங்கன்னு சொல்றோம். நல்லது செய்யலைன்னா செய்யலன்னு தானே சொல்ல முடியும். செஞ்ச விஷயத்த நான் எதுவுமே மறக்கலையே. 10.5 கொடுத்தாரு, சரியான முறையில் எடப்பாடி அவர்கள் கொடுத்துருந்தா இன்னைக்கு நாங்கள் வந்து பயன்பட்டுருப்போம். 5 வருஷமா வந்து எவ்வளோ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்துருச்சு, எவ்வளோ நீட் எக்ஸாம் வந்துருச்சு. எதுலேயாவது ஒரு எக்ஸாம்ல என் மக்கள் பயன்பட்டுருப்பான்ல. அன்னைக்கு வந்து 3% கீழே இருந்தாங்க. இன்னைக்கு இந்த 18% எம்பிசி இடஒதுக்கீட்டால ஒரு 6% வந்து மக்கள் பயன்படுறாங்க. ஆனால் இந்த 10.5 வந்திருந்தா முழுமையாக பயன்பட்டுருப்பாங்க வன்னியர் மக்கள். அது கிடைக்காம போயிடுச்சுல இன்னைக்கு. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். எங்களோட ஆதங்கமே வந்து 10.5 எங்களோட தன்மான பிரச்சனை. அதுக்காக நாங்கள் வந்து எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம். யார் கூட கூட்டணி வைக்கிறோம் வைக்கலன்றது இங்கே பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு 10.5 கொடுக்கறதுக்கு யார் தயாராக இருக்காங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம். கொடுத்தா எங்களுக்கு 10.5 தானே வேணும். அதுக்கு அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் எங்களுக்கு 10.5 யார் தராங்களோ அவங்க கூட போவோம் தான் நான் சொல்றேன். அவர் கொடுக்கல. அவர் வந்து 5 வருஷமா அவர் பேசவே இல்லை எந்த இடத்துலயுமே. 5 வருஷமா அவர் ஏதாவது ஒரு இடத்துல 10.5 பத்தி பேசியிருக்காரா? இல்ல வந்து இன்டர்வியூ நடக்கலாமே, நடக்கிற லீகல் பேட்டில் அவரோட கட்சி சார்பாவோ இல்ல அவர் சார்பாவோ யாரோ ஒருத்தர் இன்டர்வியூ ஆகி நாங்க சரியா தான் கொடுத்துருக்கோம்னு சொல்லிருக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு பிரஸ் மீட் வச்சு நாங்க சரியான முறையில் தான் கொடுத்துருக்கோம், இந்த கட்சி சூழ்ச்சி செய்து அந்த கட்சி சூழ்ச்சி செய்துன்னு ஏதாவது சொல்லிருக்கலாம். ஒரே ஒரு வார்த்தை கூட பேசல. அவர் கடலூர்ல கூட ஒரு 10.5 பத்தி பேசல. அவர் ஓட்டு சேகரிச்சுட்டு அவர் போயிட்டாரு. அங்க இருக்க சொந்தக்காரங்க கேட்கறாங்க, வன்னியர் சொந்தங்கள் கேட்கறாங்க 10.5 பத்தி பேசுங்கன்னு சொல்லும் போது அவர் பதில் சொல்றாரு, நான் தானே கொடுத்தேன், நான் ஆட்சிக்கு வந்தா கொடுக்குறேன்னு. இது எந்த விதத்துல நியாயமாகும்? அதே எடப்பாடி அவர்கள் அதோட நிறுத்திட்டு திருச்சியில போய் முடிஞ்சு போன பிரச்சனைன்னு சொல்றாருல்ல. நாங்க அதான் சொல்றோம், எங்களுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னா நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அது யாரா இருந்தாலும் சரி. எங்களுக்கு ஆதரவா இருக்காங்கன்னா நாங்க வரவேற்று கையெடுத்து கும்பிடுறோம் தான் நாங்க சொல்றோம். அவருடைய புகைப்படங்கள், அவருடைய பேனர்கள் தொடர்ந்து பாமக கூட்டத்தில் எல்லா பக்கமும் பார்க்கணும். அவருடைய புகைப்படத்தை அன்புமணியும் ராமதாசும் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஏதாவது ஸ்டே வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்ல, இது நாள் வரலையும் அவங்க ஃபோட்டோ அப்பா ஃபோட்டோ எந்த இடத்துலையும் போடவே இல்லையே. நாங்கள் நிறைய இடத்துல ப்ரெஸ் மீட்டில் எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கோம், அவர் ஃபோட்டோவே மறைக்கிறாங்க, அவர் ஃபோட்டோவை மறைச்சி அவர் பேரையே மறைக்க பார்க்குறாங்க அப்படின்னு இத்தனை வருஷமாக அதுதான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவோம், அவங்களுக்கு அதுக்கான உரிமை கிடையாது. பயன்படுத்தலாம், அவங்களால அவங்களுக்கு கட்சியே இருக்காது. காடுவெட்டி குரு அப்படின்னா பாமக, பாமகனா குரு. அதுதான் இன்னைக்கு இருக்க நிதர்சனமான உண்மை. அப்படி இல்லாமல் குரு அவர்கள் இல்லாமல் வன்னியர் மக்களோட நலன் சார்ந்து பாமகலையோ இல்லை ராமதாஸ் அவர்களோ அன்புமணி ராமதாஸ் அவர்களால எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் ஐயா அவர்கள் வாழ்கின்ற காலத்தே காடுவெட்டியார் அவர்கள் வந்து வன்னியர் மக்களுக்கான குலதெய்வம் ஆகிட்டு. அப்படி இருக்கும்போது இவங்க பயன்படுத்தாம இருக்க முடியாது. பயன்படுத்தக்கூடாதுன்னு நாங்கள் சொல்றதுனால என்ன ஆகிட போகுது? அவங்க பயன்படுத்தாம விட்டுருவாங்களா? லீகலா மூவ் பண்ணலாம். அதுக்கான காலகட்டங்கள் வரும்போது அதை செய்வோம். இப்போ நாங்கள் தனியாக அமைப்பு கட்டமைக்கிறோம்னு சொல்கிறோம்ல, நாங்கள் கட்டமைச்சு பயணிக்கும் போது இவங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அது எப்படி எங்களோட அடையாளத்தை அவங்க எடுத்து அவங்களா வெறும் பணத்துக்காக அரசியல் பண்ண நாங்கள் விட மாட்டோம்ல. ஐயாவோட கொள்கை, காடுவெட்டியார் அவர்களோட கொள்கையை எடுத்து அவங்க அரசியல் பண்ணாங்கன்னா வரவேற்க தயாராக தான் இருக்கும். எங்களோட சமுதாயத்துக்கு நல்லது நடந்ததுன்னா அது யார் வேணாலும் எதை வேணாலும் பயன்படுத்திக்கும். அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சமுதாயத்தை சீரழிவு பாதையில் கொண்டு போகக்கூடாதுன்றதான் எங்களோட கோரிக்கையை தவிர இதை பயன்படுத்துங்க நாங்கள் சொல்லுங்க வரல. கட்சியாவோ இல்லை சங்க அமைப்பாவோ எதுவாக இருந்தாலும் அதுக்கான கண்டிப்பா சமுதாயம் சமூகம் அப்படின்னா எல்லா மக்களுடைய ஒன்றிணைஞ்ச விஷயம் தான் சொல்லுவோம். இப்போ இளைஞர்களுக்கு அந்த ஆதிக்கம் எப்படி வெளிப்படுதுன்னா, இப்போ உங்களை
இல்ல அதை சொல்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சாதின்னு இல்ல, சொல்றது சமூகம்னு நீங்க ஒரு 50 டைம் சொல்லிட்டீங்க. நாகரிகமா சொல்லணுன்றதுக்காக அந்த விஷயத்த சொல்றேன். சாதின்னு சொன்னா நீங்க எல்லாம் உடனே சாதி வெறின்னு சொல்லிடுவீங்க. சமூகம்னு நாகரிகத்துக்காக பேசுறது. நான் சொல்றது என் சொந்த சாதிக்காக என்ன பிரச்சனையை தான் நான் கேட்க முடியும் ஃபர்ஸ்ட். இல்ல, சாதியே சொந்தம் கிடையாதுங்க. சாதின்றதே ஒரு அழுக்கு தான். நம்ம சாதிங்கிறது ஒரு விஷயத்த சொல்லி நம்ம ஏற்றுக்காம இல்ல. சமூகம்னா நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். எல்லாரும் ஒண்ணா இருக்கணும் தான் நான் சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன், என் தட்டுல ஒண்ணுமே இல்லை, எனக்கு என் தட்டுல கிடைக்க வேண்டியது கிடைச்சிச்சுன்னா எல்லாருக்கும் எல்லாமே சமமா கிடைக்கும். நான் யாருக்கும் வந்து யாரோட இடஒதுக்கீடு பிரிச்சு எனக்கு கொடுங்கன்னு கேட்கல. சமமா 100 விழுக்காடு எல்லாருக்கும் பிரிக்க, எல்லா சமூக மக்களுக்கும் எல்லா சாதி மக்களுக்கும் எல்லா சாதி மக்களுக்கும் பிரிச்சு கொடுங்க. எனக்கு 1% தான் இருக்குன்னா 1% போதும். என்னோட அக்கௌண்டபிலிட்டி ஐ மீன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எவ்வளவு மக்கள், எந்தெந்த மக்கள் எவ்வளவு தொகையில் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற பங்கீடு கொடுங்க. முறையான பங்கீடு கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு மட்டும் 10.5 கொடுங்க, மற்றவங்க யாருக்கும் எந்த சாதி மக்களுக்கும் எதுவும் கொடுக்க வேணாம்னு சொல்லுங்க. எல்லா சாதி மக்களுக்கும் இடஒதுக்கீடு தேவை. அவங்களுக்கான ப்ராப்பர் ரெப்ரஸன்டேஷன் இருக்கணும்னு தான் சொல்றேன். எங்க சமுதாய மக்கள், எங்க சாதி மக்களுக்கான ரெப்ரஸன்டேஷன் அன்புமணி ராமதாசன் நினைச்சுக்கிட்டு அவங்க பண்ணாம இருக்காங்க. அவங்க இத்தனை நாள் எங்க ஜாதி மக்களை வஞ்சிக்கிறாங்க. என் ஜாதி மக்கள் தான் இன்னும் குடிசை வீட்டில் இருக்காங்க. இன்னும் தமிழ்நாடோட டேட்டா படி, ஐ மீன் அசம்பிளியில் சொன்ன டேட்டா படி 70% வன்னியர் மக்கள் இன்னும் குடிசை வீட்டில் இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு வெறும் மஞ்சள் பையை தூக்கிட்டு மெட்ராஸுக்கு வந்த அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் இன்னைக்கு வந்து சொகுசு பங்களால இருக்காங்க. அவங்க வந்து அவ்வளோ என்ன சொல்றது, லக்ஸரியான கார்ஸ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க ஊசி போட்டோ டாக்டர் தொழில் பார்த்து சம்பாதிக்கணும். என் மக்களை ஏமாத்தி சுரண்டி திட்டு சம்பாதிச்ச காசு. அதனால நாங்க தான் அவங்களுக்கு கேள்வி கேட்க முடியும். நான் வேற யாரையும் நான் கேள்வி கேட்க முடியாது. என் சொந்த சமுதாய மக்கள், என் சொந்த சாதி மக்களை ஏமாத்துற அன்புமணி அவர்களை பார்த்து மட்டும் தான் நான் இந்த கேள்வி கேட்கிறேன். சரி, வர எலெக்ஷன்ல நீங்க எல்லாம் கரெக்டா சொன்னீங்களா? அன்புமணி எதிர்த்தீங்க, களம் காண்பீங்களா? அன்புமணி நிற்கிறாரு சார் எலெக்ஷன்ல. இல்ல, அந்த கட்சியில வந்து முக்கிய தலைவர் அது அந்த ஃபியூச்சர் ஸ்டேஜஸ்ல பார்ப்போம் சார் என்ன பண்றாங்க. அதுக்கு அவங்க எடுக்கிற முடிவுக்கு நாங்க ரியாக்ஷன் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவர் இன்னைக்கு ஒரு முடிவு சொல்லுவாரு, நாளைக்கு ஒரு முடிவு சொல்லுவாரு. இல்ல, உங்களுடைய அமைப்பு வெறும் ஆதரவுக்கான அமைப்பா இல்ல தேர்தலுக்கான அமைப்பா? தேர்தலுக்கான அமைப்பா தான் தேர்தலை போட்டு எடுத்துக்கலாம். சார், அப்படின்னு தேர்தலுக்கான அமைப்பு சில கொள்கைகள் இருக்கும், நல்ல விஷயங்கள் மக்களே எடுத்து சொல்லும். அந்த மாதிரி காலகாலமா வந்து வன்னியர்கள், தலித் இவங்களுடைய மோதல் தான் பெருசா பேசுறாங்க. சோ அந்த இளைஞர்கள் அவங்களுடைய வாழ்வு முன்னேறதுக்கு நீங்க எந்த மாதிரி முன்னேற்றத்தை கொண்டு வர விரும்புறீங்க? அதாவது மக்களிடம் சென்று இல்ல, இப்ப இந்த பிரஸ் மீட் வந்து வெறும் நாங்க இவங்க 2 பேருக்கான பிரச்சனை பேசதான் வந்தோம். அது நாங்க கட்டமைப்பு ஆரம்பிச்சு அனௌன்ஸ் பண்ணி கண்டிப்பா அது ஒரு கிராண்ட் ஓப்பனிங் ஆகும். அப்ப நாங்க எங்களோட கொள்கைகள், நாங்க எதை சார்ந்து பயணிக்க போறோம், யார் எங்களோட கொள்கை தலைவர்கள் எல்லாத்தையுமே நாங்க விலாவரியா சொல்றோம். இப்ப இவங்க என் சமுதாய மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் நடத்திக்கிற சண்டையில என் சமுதாய மக்கள் எந்த இடத்துல பயன்படுறாங்க, என்ன லாபத்து நஷ்டன்றது தான் நாங்க பேசுறோம். இதே அன்புமணி அவர்கள் வந்து எப்படி சொல்றது, அவர் யாருக்குமே எந்த நல்லதுமே செய்யல. அன்னைக்கு காடுவெட்டியார் அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவர் வெளிநாடு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு எல்லாருமே கேட்டாங்க. அப்ப கேட்கும்போது அவர் சிம்பிளா என்ன சொல்லிட்டார், காடுவெட்டியார் அவர்களுக்கு பாஸ்போர்ட் இல்லைன்னு சொன்னார். இதோ அவர் பாஸ்போர்ட் காப்பி இருக்கு, இதை வேணா ஜூம் பண்ணி பாருங்க, இன்னும் 10 நாள் வேலிடிட்டி இருக்கு. பாஸ்போர்ட்டே இல்லைன்னு சொன்னார். அன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து அவர் சொன்ன பிரஸ் மீட்ல என்ன சொன்னார்னா, அன்புமணி அவர்கள் வாயத்தோட தான் பொய்யா சொல்லுவாருங்க. இதை நான் 7 வருஷமா சொல்றேன், 7 வருஷமா யாருமே அதை நான் சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லி கட்சி இவரே வந்து ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் 2 பேருமே வந்து அந்த பையன் போய் சொல்றான், அவதூறு சொல்றான் அப்படின்னாங்க. இன்னைக்கு ராமதாஸ் அவர்களே அன்புமணி அவர்களை பத்தி இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றோம். அப்படி இருக்கும்போது நான் சொன்னது எங்க பொய்யாச்சு? நான் சொன்ன எல்லா விஷயமும் அச்சு பேசுறாம ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு சொல்றாரு. அதையும் தாண்டி ஒரு சில விஷயத்த சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், மாவீரனுக்கு காடுவெட்டியார் மாவீரன் அவர்களுக்கு அன்புமணி அவர்கள் செஞ்ச துரோகத்தை என்னால் ஏற்றுக்க முடியலன்னு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. என்ன துரோகனியா 2 பேருமே சொல்ல மாட்டேன்றாங்க. அவருக்கு என்ன அநீதி அழிச்சாங்க, எந்த அவருக்கு சரியான முறையில் நடத்தல, அவருக்கு செஞ்ச துரோகத்தை ஏற்றுக்க முடியல அப்படின்றாங்க. நாங்கள் தான் சொல்றோம், மருத்துவ கொலை அன்புமணி அவர்கள் தான் பண்ணிட்டாங்கன்னு நாங்கள் சொல்றோம். இதை ராமதாஸ் அவர்கள் வெளில சொன்னா ஒரு பையனை பிடிச்சி ஜெயிலில் வச்சிருவாங்கன்றதுனால அவர் சொல்ல மாட்டேங்கிறார். இதை வெளியில வந்து எப்ப சொல்றாரு, அவங்க இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கட்சி, இந்த சமுதாயமும் இன்னும் சீரழிவு பாதையை நோக்கி போய் இன்னும் அழிஞ்சு போய் நின்றதுக்கு அப்புறம் ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. அவரோட பையன் பாசம் தடுக்கிறதுனால எங்களுக்கு தான் இது நஷ்டமா இருந்தது தவிர அவங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நாளைக்கு கை குத்திட்டு நீ கேக் சாப்பிட்டவங்க நாளைக்கு அல்வா சாப்பிட்டு அவங்க போயிடுவாங்க. ஏன் சொந்தக்காரங்க இந்த கட்சியில இருக்க பொறுப்பாளர்கள் தான் வந்து வஞ்சிக்கப்படுறாங்க. அதுதான் அங்கேயும் சொன்னாங்க. இந்த சண்டை காரணமே திமுக தான் சொன்னாங்க. ராமதாஸ் அவர்கள் வந்து யாருமே அதுதான் சொல்றேன். அப்படி பேச வைக்கிறதுனால என்ன கிடைக்குதுன்னா, இப்ப இவங்க 2 பேரும் சண்டை போடல. இப்ப நான் சொல்றதுல என்ன பொய் இருக்கு அதையா சொல்லுங்க. நீங்க இந்த பிரச்சனையை வந்து சொல்றீங்க சார், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொல்றீங்க, ஏன் சொல்றீங்கன்னு கேளுங்க. 7 வருஷமா நான் அதை சொல்லிட்டு தான் இருக்கேன். காடுவெட்டியார் அவர்கள் மறைஞ்சதுலேருந்து இவங்க செஞ்ச துரோகத்தை நான் எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கேன். என் சமுதாய மக்கள் நான் சொன்ன மாதிரி என் ஜாதி மக்கள் இவங்க செய்யற துரோகத்தை நான் சொல்றது, திமுக சொன்னா என்ன சொல்லனா என்ன, ஏன் சமுதாய மக்கள் வஞ்சிக்கப்படுறாங்க, அது யாருனால படுறாங்க, ராமதாஸ் அவர்களையும் அன்புமணினாலையும் படுறாங்க. அதை நான் வெளிப்படையா சொல்றேன்.
இதை சொல்றதுக்காக யாரும் எனக்கு சொல்லணும் கிடையாது. நஷ்டம் அடையாது நான், என் மக்கள் இன்னும் குடிசை வீட்டில் இருக்கான், வேற யாரும் குடிசை வீட்டில் இல்லை. உயிர் விட்டது என் மக்கள், 25 தியாகிகள் செத்தது என் சமுதாய மக்கள் செத்தாங்க. அதோட லாபத்தை அனுபவிக்கிறது ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும். அந்த 25 தியாகிகளோட குடும்பம் இன்னும் குடிசை வீட்டில் தான் இருக்கு. அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்கன்னு சொல்லி போய் ராமதாஸ் அவர்கள்ட்ட அன்புமணி அவர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய செஞ்சாச்சு, இதுக்கப்புறம் என்ன செய்ய தேவையில்லை. அப்ப இதுக்கெல்லாம் யார் கேள்வி கேட்பாங்க? யாராவது சொன்னாதான் கேள்வி கேட்பாங்க. எல்லாருமே நான் இவ்வளவு விஷயம் சொன்னது எப்படி சொன்னேன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் சொன்ன எல்லா விஷயமும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். அவங்க வீட்டில் நடந்த சண்டையை நான் சொல்லியிருக்கேன். அந்த குடும்பத்துக்குள்ள என்ன நடக்குது, அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, எந்த கூட்டணி போறாங்கன்னு எல்லாமே நான் தொடர்ந்து 7 வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கேன். அது எப்படிங்க இங்க சொல்ல முடியும்? அது எப்படி சொல்றது? அது நல்லாவா இருக்கும்? அது கிடையாது. இல்ல ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இல்ல, கட்சியில இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேருமே என் கூட தொடர்பில் தான் இருக்காங்க. மாவீரன் காடு வெட்டியார் அவர்களோட விசுவாசிகள் தான் கட்சியில இருக்காங்க அத்தனை பேருமே. காடு வெட்டியார் அவர்களை பார்த்து தான் இளைஞர்கள் அந்த கட்சியில சேர்ந்தாங்க. ஒரு இளைஞர் பட்டாளம் அதிகமா இருக்க கட்சின்னு பெருமையா சொல்லிக்கிட்டார் அன்புமணி அவர்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான். அந்த இளைஞர் பட்டாளம் சேர்த்ததே காடு வெட்டியார் அவர்கள் தான். கட்சிக்குள்ள இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள் நிறைய பேரை அறிமுகப்படுத்துறது, உருவாக்குனது, அவங்க கூட தோல் கொடுத்து நின்னது காடு வெட்டியார் அவர்கள் தான். ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் எங்கேயுமே போகல. ராமதாஸ் அவர்களே சொன்னது அன்புமணியை பார்த்து என்னன்னா, அசம்பிளி பார்லிமெண்ட்டுக்கு போப்பானா போக மாட்டாரு, யாருக்கிட்ட போனாலும் அது கெடுதல் தான். நான் என்ன சொல்றேன், அந்த தியாகிகள்கிட்ட கட்சியை கொடுத்துருப்போங்க. அவங்க இந்த சமுதாயத்துக்காக உயிரே விட்டவங்களை தாண்டி நீங்க எந்த விதத்துல எலிஜிபிள் கேண்டிடேட் நான் கேட்கிறேன். நான் தியாகின்னு சொன்னேன். நான் அந்த 25 தியாகின்னு தெளிவா சொல்றேன். அவங்க கிட்ட கொடுங்க தானே சார் சொல்றேன். இல்ல, தர்மபுரியில் ஐயா சுப்பிரமணிய தியாகி அவர் இருக்காங்க, அவரோட குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது ஒருத்தர் எலிஜிபிளா யார் இருக்காங்கன்னு பார்த்து கொடுங்க. நான் என்ன சொல்றேன், கட்சி கூட கொடுக்க தேவையில்லை. அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவங்களையே இது வரைக்கும் அங்கீகாரப்படுத்தவே இல்லை. அந்த 25 தியாகிகள் இது வரைக்கும் எத்தனை பேருக்கு தெரியும்? அவங்க குடும்பம் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குன்னு யாருக்காவது பத்திரிகையாளர்கள் தெரியுமா? இல்ல என் சொந்தக்காரங்களுக்கே பாதி பேர் அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியாது. இன்னும் குடிசை வீட்டில் தான் இருக்காங்க. ஐயா சுப்பிரமணிய அவரோட குடும்பம் இருக்கு, தேசிங் அவரோட குடும்பம் இருக்கு. எவ்வளவு 25 பேர் இருக்காங்க இந்த சமுதாயத்தில் உயிரை விட்டவங்க. அவங்களோட குடும்பம் எல்லாம் இன்னும் வந்து ஏழ்மையான நிலைமையில தான் இருக்காங்க. எம்எல்ஏ சீட் கொடுங்க, இல்ல ராஜ்யசபா சீட் கொடுங்க. உங்க பையனுக்கே தான் அவங்க. நான் தான் சொல்றேன்ல, அதுதான் ஐயா. நாங்க வந்து இந்த எலெக்ஷன்ல பொறுப்பாளர்கள் போய் அன்புமணி அவர்கள்ட்ட யாருக்காவது ஒருத்தர் சீட்டு கொடுங்கன்னு சொல்லும் போதே அன்புமணி அவர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, குருன்னு ஒருத்தர் நான் கட்சியில சீட்டு கொடுத்து அவர் எம்எல்ஏ, அவரவே வந்து இப்ப எல்லாம் தெய்வம்னு சொல்றாங்க. அவரோட புகழை என்னால மறைக்க முடியல. இப்ப இன்னும் நான் தியாகிகளுக்கு வந்து அவங்கள முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள முன்னேற்றி விட்டு நான் என்ன பண்றதுன்னு கேட்கிறாரு. அப்படி இருக்கும்போது அதுக்கான கேள்வியை தான் நாங்க கேட்கிறோம். ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? நீங்க எந்த விதத்துல தகுதி ஆயிட்டீங்க? அவங்கள தாண்டி உங்ககிட்ட ஏன் கட்சி இருக்கணும்? உங்களுக்கு மட்டும் ஏன் மந்திரி சீட்டு ராஜ்யசபா சீட் கொடுக்கணும்? அந்த குடும்பத்தை யாருக்காவது ஒருத்தருக்கு சீட் கொடுங்க. சாதாரண ஒரு கவுன்சிலர் சீட்டு வரைக்கும் கொடுக்கலங்க, நீங்க கட்சியை விடுங்க. கண்டிப்பா ஒருங்கிணைச்சு நாங்க கண்டிப்பா ஏன்னா காடு வெட்டியார் அவர்கள் இருக்கும்போது அவங்களுக்கான தேவைகளை அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் மறைஞ்சிட்டாரு. நீங்க அந்த குடும்பம் அனாதையா நிற்குது. என் சமுதாய மக்கள் தானே, என் சமுதாய மக்களுக்கு நான் செய்யறேன் தானே சொல்றேன். 25 தியாகிகள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாய மக்களையும் ஒருங்கிணைச்சு என்னால என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுவேன் கண்டிப்பா. அன்புமணி அவர்கள் வந்து எங்ககிட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா பைத்தியம், நீங்க அவர்கிட்ட போய் எதுவும் பேசாதீங்கன்னு சொன்னவர். காடு வெட்டியார் அவர்கள் மறைஞ்ச போது நாங்க போய் ஒரு சில விஷயம் பேசும்போது, ஐயாவெல்லாம் பார்க்காதீங்க, அவர் பைத்தியம் ஆயிட்டாரு, வரவங்கள்ட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்காரு 7 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார். அப்படி இருக்கும்போது அவர் அன்னையிலேருந்து ஒரு ஒட்டு கேட்டுட்டு தான் இருப்பாரு. என்ன பண்றாருன்னு தெரியல. ஒட்டு கேட்கிற கருவி நாடகம்னு நான் சொல்ல முடியாது. இவங்க இப்ப பண்றது நாடகம். இவங்க 2 பேருக்குள்ள சண்டை ஒண்ணு பண்றாங்கல்ல, அது வந்து எப்ப வேணாலும் இவங்க சமாதானம் ஆயிடுவாங்க. அதை தான் நான் நாடகம்னு சொல்றேன். இவங்க அடிச்சுக்கிறாங்க போறாங்க எல்லாமே எதுக்காக? வெறும் பணத்துக்காகவும் பதவிக்காகவும். அப்படி நாடகம் இல்லைன்னா ஒரு கட்சி விட்டு நீக்கிடலாம்ல மேம். கட்சி விட்டு ஆமா, இது எல்லாம் நீங்க எல்லாம் சொன்ன உண்மைதாங்க. இது நீங்க எல்லாம் சொன்னதுதான் நான் திரும்ப பிரதிபலிக்கிறேன். இது நானா போய் கண்டுபிடிச்சு நான் எடுத்துன்னு சொல்ல. நீங்க எல்லாம் சொன்னீங்க, அதை நான் இங்க சொல்றேன். எவிடன்ஸ்னா நீங்க தான் என்ன கொடுக்கணும். இல்லைங்கய்யா, அவர் வந்து இது வரைக்கும் பொறுப்பாளர்கள் போட்டார், மாவட்ட பொறுப்பாளர்கள் போட்டிருக்காரு, மாநில பொறுப்பாளர்கள் போட்டிருக்காரு. இது வரைக்கும் ஒரு வன்னியர் மக்களுக்கு, வன்னியர் சமுதாய, வன்னியர் ஜாதியை சார்ந்த ஒருத்தருக்கு அவர் பொறுப்பு கொடுக்கல.
அவரும் வன்னியர் எதிர்ப்பு அரசியல் தான் பண்றாருன்றது எங்களுக்கு இருக்கு. அவர் வன்னியர் ஆதரிச்சு அரசியல் பண்றாருன்னா அவர் ஆதரிப்போம். அவர் வன்னியர் எதிர்ப்பு அரசியல் அவர் நின்றாருன்னா அவரும் எதிர்ப்போம் நாங்கள். ஏன்னா ஒரு வன்னியர் பர்சனுக்கு வந்து அவர் மாநில பொறுப்போ மாவட்ட பொறுப்போ கொடுக்கல. ஒரே ஒரு மாவட்ட பொறுப்பு கொடுத்துருக்காரு தர்மபுரியில் எனக்கு தெரிஞ்சு. வேற எங்கேயுமே பொறுப்பு போடல அவரு. ஒரு மாநில பொறுப்புல கூட வன்னியர் கிடையாது. ஒரு பெரும்பான்மை சமுதாய மக்கள்லேருந்து ஒருத்தர் கூட ஒரு கட்சியில போடலன்னா இவர் எப்படி கட்சி நடத்துவார்? எப்படி வட மாவட்டங்கள் அவரோட கட்சி ப்ராஸ்பரஸா இருக்க முடியும்? நான் பேச நீங்க கேள்வி கேட்டீங்க, பேசிக்கிட்டே இருந்தேன், அவ்வளவுதான். அவங்க சாப்பிட பேச சொல்லியிருக்காங்க. இல்ல அப்படி இல்ல, கேள்வி கேட்டீங்க அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சா அப்படியே பேசிட்டேன். அவங்களோட எல்லாரோட கருத்தும் இதுதான். சரி சொல்லுங்க. இது நான் புதுசா பேச போறது இல்ல, ஆரம்பத்துல இருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கிறோம். தேர்தல் சந்திக்க போறோம்னு சொல்றீங்க. யாரு? தேர்தல் சந்திக்க போறோம்னு சொல்லுங்க. அது சொல்லிடுங்க. எலெக்ஷன் கமிஷன் பதிவு பண்ணிட்டு நான் போய் பார்த்துட்டேன். அது சொல்லி சொல்லிடுமா? எலெக்ஷன் கமிஷன் இல்லை எலெக்ஷன் கமிஷன் பதிவு இருங்க சொல்லுங்க. சொல்லிடுவோம். பேர் வேணாம், இது மட்டும் சொல்லிடுவோம். கட்சி ஆரம்பிச்சு அறிமுக கூட கூடிய வரையில் சொல்லுவாங்க சொல்லுவாங்க எலெக்ஷன் கமிஷன். சொல்லாமா? கட்சி ஆரம்பித்து அது எலெக்ஷன் கமிஷன் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். அது என்றைக்குன்னு கூடிய சீக்கிரமாக கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். அதுக்கான பிளான்ஸ் இருக்குது. இதுக்கு ப்ரெஸ் மீட்டுக்கான நோக்கமே மெயினாக வந்து ஐயாவும் இந்த சின்னையாக இந்த மாதிரி நாடகம் ஆடுறாங்களே, இது இன்னமும் தொடர்ந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்லி இதை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்தோம். ஏன்னா அந்த காலத்துலேருந்து அப்பத்துலேருந்து அப்பாவை வச்சு இதுவரையிலையும் அப்பா 2016 வரலையுமே அவர் இருந்ததுனால தான் ஓட்டு வங்கி அதிகமாக இருந்துச்சே தவிர, அவர் இறந்ததுக்கப்புறம் 2019, 21, 24 மூணு வருஷமே தோல்வியை தான் சந்திச்சாங்க இவங்க. கூட்டணியோடு சேர்ந்து இவங்க வந்து மக்களுக்காக பாடுபடல. கூட்டணியோடு சேர்ந்து அவங்களோட அரசியல் லாபத்துக்காக பணப்பெட்டியும் ஸ்வீட் பாக்ஸும் வாங்குறதுல அவர் குறியாக இருக்கிறாரு. அது இதே போல் இவங்க என்ன வேணாலும் நடக்கலாம். எங்கள் அப்பாவை சூழ்ச்சியாக கொன்னாங்க. ஐயா வந்து அது இன்னும் வெளிப்படையாக சொல்ல மாட்டுறாங்க. அது இன்னும் கொஞ்சம் அவர் சொன்னால் நல்லது. அவருக்கு எல்லாமே இவங்க தான் கொன்னாங்க அப்படின்றது முழுசாக தெரியும். இருந்தாலுமே அவர் சொல்ல மறுக்கிறாரு. ஏன்னா அவரோட பையன்ற ஒரே காரணத்துக்காக அவர் மறுத்துட்ருக்காரு. அப்போனா இதுலேயே தெரியுது இவங்க 2 பேரும் அரசியல் நாடகம் தான் நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த மக்கள் வச்சு. இன்னமும் இந்த மக்கள் வந்து இவங்களை நம்பி ஏமாறாமல் போகாமல் இருந்தால் நல்லது. திருமாவளவன் அண்ணன் இருக்காங்க, அவங்க வந்து வெற்றி வாய்ப்பை சூடிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இவர் வந்து இன்னும் இந்த மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்கிறாங்க. இவங்க மொத்தமாக தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க ஐயா அவர்கள். அதனால நாங்கள் வந்து கட்சி அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அது என்னைக்கு டேட் அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். எல்லாமே அதுக்கான அறிவிப்பு வரும், அதை நாங்கள் சொல்கிறோம். அப்போ எல்லாரும் வந்து ஆதரவு இல்லை எலெக்ஷன் கமிஷனில் அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அது முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் அதை அனௌன்ஸ் பண்ண முடியும். சொல்லுங்க. இல்லை அது சொன்னதுதான் எலெக்ஷன் கமிஷன் பதிவு பண்ணியிருக்கோம் சொல்லுங்க. அது எல்லாமே அன்னைக்கு தான் சொல்ல முடியும். எலெக்ஷன் கமிஷன் பதிவு போட்டு எலெக்ஷன் கமிஷனில் பதிவு பண்ணியாச்சு. சொல்லுங்க.